ஹலோ வீவர்ஸ், செப்டம்பர் 18 அன்று எல்லோருடைய மனதிலையும் பயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சந்திர கிரகணமானது நிகழப்போகிறது. இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக இந்த 2 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இன்னுமே அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகுது. பொதுவாகவே கிரகணம் ஏற்படுவது என்பது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, இன்னொரு பக்கம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. காரணம் என்னன்னா, கிரகணமானது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற தாழ்வுகளை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கிரகணத்துடைய தாக்கமானது சில நேரங்களில் நமக்கு நன்மைகளை கொடுங்க, அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி விட்டுருங்க. அதனால தான் கிரகணம் என்று சொன்ன உடனேயே நம்முடைய மனதுக்குள்ள நம்மையே அறியாம ஒரு விதமான அச்சமானது இன்றளவுக்குமே இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாங்க. அதாவது கிரகணம் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல் கொண்ட ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதனாலேயோ என்னவோ கிரகண நேரத்தில் கோவில்களுடைய கருவறையே பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு இருக்குங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் மீண்டும் பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு கருவறையானது திறக்கப்படுங்க. அந்த அளவிற்கு கிரகணத்திற்குன்னு ஒரு எதிர்மறை சக்தியானது இருக்குங்க. கிரகண நேரத்தில் வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது அதீதமாக எதிர்மறை சக்திகளை கொண்டு இருக்கும். அது நல்ல ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய கோவிலுடைய கருவறையில படக்கூடாது என்பதன் காரணத்தால தான் பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல கோவிலுடைய கருவறையே பாத்தீங்கன்னா மூடப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கிரகணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியமிக்கது அப்படிங்கிற விஷயத்த நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் கணித்து சொன்னது போலவே சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா நடந்து இருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சில இடங்களில் பூகம்பம் கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கணித்து சொல்லப்பட்டு இருந்தது. சொன்னது போலவே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது ஒரு சில இடங்களில் நடந்துமே இருந்ததுங்க. அதனை தொடர்ந்து 2019 இறுதியில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது கூட பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் மூலமாக சில ஆபத்துக்கள் வரப்போகுது அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. சொன்னது போலவே 2020 பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு அதீதமான தாக்கத்தையும் அதன் மூலமாக சங்கடத்தையும் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு இருந்தோங்க. இப்படி இந்த கிரகணத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நல்லதும் நடக்குது, பல நேரங்களில் கெட்டதும் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் தான், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை. இதை நாம ஏற்றுக்கணுங்க. அந்த வகையில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த 2024 இரண்டாவது சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக ஜோதிட ரீதியாக வைத்து பார்க்கும்போது 2 ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளாக இருக்க போகிறது. அந்த 2 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, மேசராசி மற்றும் சிம்மராசி. இவங்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் எந்தெந்த வகையில் கெட்டது நடக்க போகுது, நீங்க எப்படி கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதோடு இந்த ஒரு சந்திர கிரகணத்தை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியுமா, இந்த கிரகணமானது எப்போது ஆரம்பிக்குது, எப்போது முடிவடையுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் கிரகண தோஷமானது ஏற்படாமல் இருப்பதற்கு நம்முடைய வீடுகளில் அந்த கிரகண நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18/9/2024 அன்னைக்கு ஒரு பகுதி சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு வான நிகழ்வுக்கு ஹார்ட்வர்ட்ஸ் மூனின் ஒரு பகுதியை பார்க்குங்க. இது ஒரு சூப்பர் மூனாகவும் நமக்கு காட்சியளிக்கும். நாசாவின் கூற்றுப்படி இந்த கிரகணமானது ஐரோப்பாவில் அதிகாலையிலையும் அமெரிக்காவில் மாலையிலையும் நிகழக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக், பசிபிக், ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகாவின் பெரும்பாலான பகுதிகளானது இந்த கிரகணத்தின் சில பகுதிகளையாவது நிச்சயமாக பார்க்க முடியுங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி முழு சூரிய கிரகணத்தை போல வியத்தக்கு இல்லை என்றாலுமே உலகின் சில பகுதிகளில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணமானது தெரிய கொடுங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி சந்திர கிரகணமானது ஆண்டின் முக்கிய வானியல் சிறப்பம்சங்கள் கொண்டது என்று வல்லுநர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லி வருகிறார்கள். மேலும் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நகரும் போது ஒரு பகுதி சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க. ஆனால் சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டுமே பூமியின் நிழலின் வழியாக செல்கிறது.
போகிறது. முழு சந்திர கிரகணத்தை போல இன்றி சந்திரன் பூமியின் குடையால, அதாவது அதனுடைய நிழலின் இருண்ட பகுதி முழுவதுமாக மூடப்பட்டு இருக்குங்க. ஒரு பகுதி கிரகணம் சந்திரனுடைய ஒரு பகுதியை பார்க்க வைக்கிறது, மீதமுள்ளவை இருண்ட நிறத்தை பெறுகின்றது. இந்த வகையான கிரகணத்தின் போது பார்வையாளர்கள் பூமியின் நிழலை சந்திரனில் இருந்து மெதுவாக கடிப்பதை பார்ப்பார்கள். இது ஒரு தனித்துவமான காட்சியை உருவாக்குகிறது. முழு கிரகணத்தை போல வியத்தக்க முறையில் இல்லாவிட்டாலுமே ஒரு பகுதி சந்திர கிரகணம் இன்னுமே ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு வழங்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணமானது தெரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மி அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெனும்பிரல் கட்டம் மட்டுமே பார்த்தீங்கன்னா தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. கிரகணமானது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளில் இருந்து சிறப்பாக பார்க்கப்படுங்க. செப்டம்பர் 18 அன்னைக்கு சந்திர கிரகணத்தின் பெனுப்பிரல் கட்டமானது 6 மணிக்கு தொடங்கி பகுதி சந்திர கிரகணமாக 7:42க்கு நமக்கு தொடங்க ஆரம்பிக்குங்க. அதிகபட்ச கிரகணமாக பார்த்தீங்கன்னா 8:14க்கு அடைய முடியும். பகுதி கிரகணமாக 8:45ல் முடிவடையுங்க இந்த பெனுப்பிரல் கட்டமானது. மேலும் இந்த ஒரு சந்திர கிரகணமானது இந்தியாவில் தெரியவில்லை என்றாலுமே இது அனைத்து ராசிக்காரர்களையுமே பாதிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது சந்திர கிரகணமானது தற்செயலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்களுக்கு அசுப விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அமைய போகிறது. ஸோ எந்தெந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளானது வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு செப்டம்பர் 18ஆம் தேதி சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸோ நிதி விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் பணத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து செலவு பண்ண வேண்டும். இல்லை என்றால் பண இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாங்க. பணத்தை நீங்கள் கையில் வச்சிருந்தாலும் சரிங்க, ஏதாவது பேங்க்ல இருந்தாலும் சரிங்க, அந்த பணத்தை கையாளும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய சின்ன சின்ன கவன சிதறலின் மூலமாக பார்த்தீங்கன்னா பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. மேலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகளானது வரலாம் என்பதால தொழில் ரீதியாக அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. நீங்க எப்போதுமே வழக்கமாக செய்யக்கூடிய எளிமையான வேலையாக இருந்தாலுமே சரிங்க, இந்த ஒரு கிரகணத்தின் போது இன்னுமே கூடுதல் பொறுப்போடு ஜாக்கிரதையோடு அந்த வேலையை நீங்க செய்துட்டு வரணும். அப்போதுதான் அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் மன அழுத்தம் மற்றும் எரிச்சலானது வெளிப்படுங்க. இது கஷ்ட காலமாகவே உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மேசராசி நேயர்கள் இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு இனி நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நிதி ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் சரிங்க, எல்லா இடத்திலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது நிதி விஷயங்கள்ல நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பணத்தை கையாளும் போது நீங்களுமே கூட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதே போல ஏதாவது தங்க நகைகள் அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கோங்க. இல்லைனா அதை வீட்டிலேயே வச்சுட்டு போவது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் பார்த்து பொருளாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து கையாளுங்க. தொழிலில் சிரமங்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்க கொடுங்க. நீங்க எளிதாக முடித்து விடக்கூடிய காரியங்கள் கூட இப்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தி விட்டோம். ஸோ வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதால வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முதலீடுகள் செய்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. யாருக்கும் தீமை செய்ய வேண்டாங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனைகள்ல, அதாவது நீங்க பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பணத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. யாரோ ஒருவர் உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கடன் கொடுக்க வேண்டாங்க. தேவைப்பட்டால் எழுத்துப்பூர்வமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நீங்க மற்றவர்கிட்ட வாங்குவதாக இருந்தாலும் சரி, மற்றவர் உங்ககிட்ட வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, எழுத்துப்பூர்வமாக ஆவணங்களின்படி முறை கொள்வது எந்தவித நஷ்டங்கள் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. வேலையில தாமதமானது ஏற்படும், உடல் நலன்ல பிரச்சனைகள் வரும். ஆனாலுமே அதை நீங்க சமாளிக்கக்கூடிய அளவுல இருக்கும் என்பதால அது தொடர்பாக பெரிதளவு
அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலுமே உடல் ரீதியாக பிரச்சனைகள் சின்னதாக வரும்போதே அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்கள் அறிந்து செயல்படுங்க. மொத்தத்தில் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு மேசம் மற்றும் சிம்மராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.